இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அநீதி என்பது மூமினுக்கு ஒரு உதாரணமா? அது என்ன மரமாக இருக்கும்? அது எப்படி மரமாக இருக்கும்? இதை விடவும் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த நாளோ, சிறந்த இடமோ, சிறந்த மாதமோ இல்லை என்று சொல்லுகிற நாம் செய்த அநியாயம் நம்முடைய தூக்கத்தை பறித்தது உண்டா? நாம் செய்த அநியாயம் இன்னும் ஒரு நபரை தேடி போய் அழுது எப்படியாவது அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துடித்த வரலாறுகள் உண்டா? விபச்சாரம் செய்தவன் துடிக்கிறான், குடித்தவன் துடிக்கிறான், பாவம் செய்தவன் அழுகிறான், மிஸ்வாக் குச்சி இருக்கிறது. இதே போன்று ஒரு அற்பமான அளவு அநியாயம் செய்தாலும், அந்த அநியாயத்தில் சத்தியம் செய்திருந்தாலும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஷிர்க் என்பது மிக பெரிய ஒரு அநியாயமாகும். அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது அல்ல சகோதர சகோதரிகளே, அடியானுக்கும் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு தான் வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஒருவன் எப்படா தவறு செய்வான் என்று காத்துக்கிட்டு இருக்கிற காலமே, மற்றவண்ட மானத்தையும் மரியாதையையும் எப்படா புடுங்கலாம், எப்படா கீழே விழுத்தாட்டலாம். இந்த உலகத்தில் அவனை முஸ்லிமாக பொருந்திக் கொள்ள மாட்டான், அவனுக்கு நல்ல வாழ்வு கிடைக்காது, நாசம்தான் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்பதை மற்றவர்களுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்க துடிக்கிற உறவுகளே, மற்றவர்களை கசைக்கு வாழுகிற உறவுகளே, அல்லாஹ் பிடிப்பான் ஒரு பிடி. அதில் இருந்து அவனால் தப்ப முடியாது. எத்தனையோ அநியாயக்காரர்கள் 3 பேருடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா தட்டுவதே கிடையாது. நம்ம யாரையும் காட்டி கொடுக்க கூடாது நியத்தோடு இருக்கிற சந்தர்ப்பம் வந்தா போட்டு கொடுக்குற, அப்படிதான் மனசு துடிக்கும். பக்கத்து வீட்டுக்கு முன்னால கொண்டு போய் நம்மட குப்பையை வைக்கிறான். ஏன் உண்ட குப்பை உனக்கு நாருமா? நமக்கு நம்மட ரப்புன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, எல்லாருக்கும் உடைய ரப்பு அவன் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்டும் பேசியும் பின்பற்றியும் முடிந்த வரைக்கும் இந்த இடத்திலே அமர்ந்து நானும் நீங்களும் வருகிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தொடர்ச்சியாக ஒரு இபாதத்தை செய்வது என்பது, ஒரு நன்மையை செய்வது என்பது, ஒரு சோர்வு அடையாமல் அதை தொடராக செய்வது என்பது அது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். ஒரு சில நேரங்களில் நாம் தொடர்ந்து செய்து வருவது இடையில் நின்று விட்டால் அதற்கு பிறகு அது தொடர்ச்சியாகவே என்ன செஞ்சிடும், தொய்வாகவே அது மாறிவிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நீங்க வாழ்க்கையில 2 ரக்காத் இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் 2 ரக்காத் துஹா தொழணும் என்று முடிவெடுத்திருப்பீங்க. தொடர்ந்து ஒரு 2-3 கிழமை, ஒரு மாசம், 2 மாசம் செய்வீங்க.
ஒரு பயணம் வந்துடும். இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வந்து அவசரமா தொழுதுட்டு போவோம் அப்படின்னு நினைச்சு வளமையாக செய்து வந்த இபாதத்தை கொஞ்சம் பிற்படுத்தி ஏதாவது ஒரு வேலையை முற்படுத்திட்டீங்க என்றால், அன்றைக்கு அது மிஸ் ஆயிடும் என்றால், அதுக்கு பிறகு அது தொடர்ச்சியாக என்ன செய்யும், வாழ்க்கையில் மிஸ் ஆகி போகும். அது எல்லாம் அப்படித்தான், கியாமுல் லைலும் அப்படித்தான். நீங்க ஆரம்பத்தில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு எண்ணம் இருந்திருக்கும், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியாக நின்று இந்த இடத்தில் நான் தொழுவேன், நல்லதை நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்திருக்கும். ஆனா அது எப்பயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் பின்னுக்காகி வார நேரம், அதுக்கு பிறகு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 2 3 4 அப்படின்னு பழகி போயிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறைவாக இருந்தாலும் தொடராக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால எது எப்படி இருந்தாலும் தொடராக ஒன்றை செய்வதற்கு நானும் நீங்களும் பழகிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவனுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமாக, மிக கவனமாக, மிக கச்சிதமாக வாழ வேண்டிய ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. ஆனால் இதுதான் இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த தலைப்புகள் தான் இன்றைக்கு ஒரு சர்வ சாதாரணமாக பொடுபோக்கு தன்மையோடு அது பிறகு பார்த்துக்கலாம் என்ற மன எண்ணங்களோடு வெளிப்பாடுகளோடு இந்த உலகத்தில் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அதுதான் மனிதனுக்கு செய்கின்ற அநீதி என்பது. இந்த அநீதியை பொறுத்த மட்டில் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதுதான் எல்லா பாவங்களை விடவும் ஒரு பெரிய பாவம் அப்படி என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் குடிக்கிறான் என்றால், இந்த உலகத்தில் அவனுக்கு ஏதாவது தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பாவத்தை அவன் செய்கிறான் என்றால், அது அவனுக்கும் அல்லாஹுக்கும் உரியது. ஆனால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம் என்பது, இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அநீதி என்பது, அது இந்த உலகத்தில் அந்த மனிதனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் மன்னிக்காத ஒரு பெரிய பாவம் என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அதனாலதான் ஒரு மனிதர் வருகிறார், அந்த இடத்துல ஒரு தாகம் ஏற்படுகிறது, கிணத்துக்குள் அப்படியே இறங்குகிறார், அவருடைய காலில் உள்ள அந்த ஸ்லிப்பரை எடுக்கிறார், அதுல போய் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு மேலே வாரார். ஒரு மிருகம், ஒரு பூனை ஐன தாகத்தோடு, ஒரு நாய் தாகத்தோடு அப்படியே நாக்க தொங்கப்பட்டு நாய் ஈர மண்ணுகளை நக்கி 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 அப்படியே திரிகிறது. அந்த நேரத்தில் அவர் உணர்கிறார், எனக்கு வந்த தாகத்தை போலதானே இந்த நாய்க்கும் தாகம் வந்திருக்கும் என்று அந்த நாய் மீது இறக்கப்பட்டு மீண்டும் கிணத்துக்குள் இறங்கி தன்னுடைய பாதனையை போட்டு அதிலே இருந்து தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்று சொல்லுகிற வரலாறை ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் முகட்டளவு செய்த பாவத்துடைய மனிதனையும் அல்லாஹு தஆலா மன்னித்திருக்கிறான். அது அவனுக்கும் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உரியது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்த அநியாயத்தை மன்னித்ததாக ஒரு ஹதீஸ் கிடையாது, ஒரு குர்ஆனிய வசனம் கிடையாது, ஒரு வரலாறு கிடையாது, எந்த விதமான ஒரு பொய்யான கதையும் கிடையாது. காரணம், அது இறைவனோடு தொடர்பட்டதல்ல, அது அடியானோடு தொடர்பட்டது. அடியான் அடியானுக்குள் பேசி, அடியான் அடியானுக்குள் கதைத்து, அடியான் அடியானுக்குள் அதை மன்னிப்பு பெற்று அவன் இந்த உலகத்தில் மரணிக்காவிட்டால் அது மறுமையையும் நாசமாக்கிவிடும், அவனுடைய இபாதத்தையும் அழித்துவிடும், அவனுடைய தொழுகையையும் அது இல்லாமல் ஆக்கிவிடும், அவனுடைய தான தர்மங்களையும் இல்லாமல் ஆக்கிவிடும். அவன் செய்த நல்லமல்களை எல்லாம் நாள மறுமையில் அவன் கொண்டு போன கட்டுச்சாதகங்களை அவனால் யார் அநியாயம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பாவங்களை எல்லாம் தன் மீது சுமந்து கொள்ளுகிற மிக பயங்கரமான ஒரு நாள் தான் அந்த வறுமையுடைய நாளாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிய சமூகத்துக்கு மத்தியில் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே எவ்வளவோ விஷயங்களை பற்றி பேச வேண்டிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் இந்த பூமியில் இதற்கு பிறகு இப்படி ஒரு சமூகத்தை, இப்படி ஒரு சஹாபிய சமூகத்தை பார்க்க மாட்டேன் என்று அறிந்து இருந்தும் இதற்கு பிறகு இப்படியான ஒரு இபாதத்தில்
என்னுடைய உறவுகளை நான் காண மாட்டேன் என்பதை அறிந்திருந்தும் நான் இந்த உலகத்துக்கும் என்னுடைய தூதுத்துவத்துக்கும் விடை கொடுக்க போகிறேன் என்பதை புரிந்திருந்தும் இறை தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கூடியிருந்த அத்துணை ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தோடு ஒரு கேள்வியோடு எல்லாருடைய சிந்தனைகளையும் தன் பக்கம் இறை தூதர் அழைத்து கொண்டு சிந்தனைகள் எல்லாம் அந்த சஹாபிய சமூகத்தின் சிந்தனைகள் எல்லாம் இறை தூதருடைய பக்கம் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆழமரமாய் ஆணி வேராய் அடிமனதிலே அல்லாஹ்வுடைய தூதர் விதைத்தது என்ன தெரியுமா? பிற மனிதர்களோடு நடந்து கொள்ளுகிற பிற மனிதனுடைய மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், நீதி, நியாயம் இது எதுவும் இந்த மண்ணுக்கு மேலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் மரணித்து விடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னரான தன்னுடைய பிரியாவிடையின் போது அங்கிருந்த உத்தம சஹாபாக்களுக்கு எத்தி வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். புகாரியில 1741வது செய்தி, எல்லாருக்கும் அறிந்த ஒரு செய்தி. ஆனா இந்த செய்திய ஒரு சாதாரண செய்தியாக பார்க்காதங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் நிகழ்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு சில மாதங்கள் இருக்கிற போது இதற்கு பிறகு அந்த நபித்தோழர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்ற அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அத்ததுரூன ஐயு யௌமின் ஹாதா, இந்த நாள் என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாள் உங்களுக்கு என்ன நாள் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாருமே அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் தான் அதை அறிவார்கள், நாங்கள் எல்லோரும் மௌனமாக இருந்து கொண்டோம். இந்த நாள் என்ன நாள் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புதிய செய்தியை சொல்ல போகிறார்களோ, ஏதாவது வித்தியாசமான ஒன்றை சொல்ல போகிறார்களோ என்று நினைத்து நாங்கள் அத்துணை பேரும் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் மாத்திரமே அறிவார்கள் என்று இறை தூதர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் இந்த உலகத்தில் தஅவா செய்கிற போது, நன்மைகளை சொல்லிக் கொடுக்கிற போது, இந்த சமூகத்துக்கு ஒரு தீய விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்கிற போது, மறுமையுடைய சிந்தனையை அந்த சமூகத்துக்கு உள்ளத்தில் ஆழமாக கொடுக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சில கேள்விகளை கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் உயர்ந்த சந்தையில் உத்தம சஹாபாக்களோடு அப்படியே வருகிற போது, வியாபாரம் நடக்கிற ஒரு சந்தையில் எல்லா சஹாபாக்குடைய சிந்தனைகளும் சந்தைகளிலே இருக்கிற போது சிந்தனைகளை எல்லாம் தன் பக்கம் எடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சந்தையை கடந்து வந்த போது பக்கத்திலே செத்து போய் கிடந்த ஒரு ஆட்டுடைய காதை பிடித்து தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஆட்டுக்கு எவ்வளவு தருவீர்கள்? வியாபாரம் நடக்கிற இடத்தில், பிசினஸ் நடக்கிற இடத்தில் எல்லாருடைய சிந்தனைகளும் சந்தைகளிலே இருக்கிற போது அத்துணை சிந்தனைகளையும் தன் பக்கம் அழைப்பதற்காக இறை தூதர் செத்த ஆட்டை காட்டி வியாபாரத்தை பேசுகிறார்கள். வியாபாரத்தோடு இரண்டரை கலந்து வாழ்ந்த சமூகத்துக்கு வியாபாரத்தை பேசுகிறார்கள். செத்த ஆடு தோழர்களே, உயிரில்லாத ஆடு தோழர்களே, புனமான ஆடு தோழர்களே, உயிரோடு இருக்கிற போது கூட இந்த ஆட்டுக்கு வெகுமதியோ பெருமதியோ கிடையாது தோழர்களே, எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்குடைய சிந்தனைகள் எல்லாம் சந்தையில் இருந்தது. இந்த செத்த ஆட்டை நோக்கி பார்வைகள் திரும்பியது. எல்லா சிந்தனைகளும் ஒருமுகப்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள், ஆட்டை பார்த்தார்கள், செத்த ஆட்டை பார்த்தார்கள், பெருமதி இல்லாத ஆட்டை பார்த்தார்கள். சந்தை மறந்தது. சிந்தனைகள் எல்லாம் ஆடுகளிலே வந்து அப்படியே சேர்ந்து கொண்டது. சஹாபாக்களே கேட்டார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆடு உயிரோடு இருக்கிற போது கூட யாருக்கும் விருப்பம் கிடையாது, செத்து விட்டது, யார்தான் வாங்க போகிறார்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உள்ளங்களில் ஆழ்மனதில் பதிவு செய்தார்கள். எப்படி இந்த ஆடு உங்களுடைய பார்வையில் வெகுமதி அற்றதோ பெருமதி அற்றதோ, இதையே விடவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் வெகுமதி அற்றது, பெருமதி அற்றது என்ற சிந்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிய உள்ளத்துக்குள் பதிக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய தனி சிறப்பு. ஒரு நாள் சபைகளிலே இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள், உமர் அவர்கள் இருக்கிறார்கள், உமர் அவருடைய மகனார் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், முஃமின்களுக்கு ஒரு மரத்தை இறைவன் உதாரணமாக சொல்கிறான்,
அந்த மரம் என்ன மரம் என்று கேட்டார்கள். அத்துணை சஹாபாக்களும் மரத்தை யோசிக்க ஆரம்பித்தார்கள். மூமினுக்கு ஒரு உதாரணமா, அது என்ன மரமாக இருக்கும், அது எப்படி மரமாக இருக்கும்? எல்லாருடைய சிந்தனைகளும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறது. இறை தூதர் சொன்னார்கள், என்ன மரம் அப்படின்னாங்க. யாருமே சொல்லவில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, எனக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன், ஆனால் சொல்லலன்னா ஆண்டாங்க. சொல்லிருக்கலாமே மகனே, சொல்லியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேனே. ரசூலுல்லாஹ் உதாரணம் கேட்டு அந்த சமூகத்துக்கு பாடத்தை படித்துக் கொடுப்பார்கள். மறக்காமல் அந்த மனசில் அடிமனதில் பதிவு செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜின் போது எல்லா சஹாபாக்களும் இறை தூதரை பார்த்து இருக்கிற நேரம், அரஃபாவுடைய மைதானம், இறை தூதருடைய இறுதி உபன்யாசம், அந்த இடத்தில் அத்துணை சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எல்லாம் பார்க்கிறார்கள். கேட்டார்கள், இது என்ன நாள் அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் புதிய நாளோ, புதிய செய்தியோ, புதிய விஷயமோ இறை தூதர் சொல்ல போகிறார்களோ என்று அத்துணை சஹாபாக்களும் அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவார்கள் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலைஸ யௌமுன் நஹர், இது அறுத்து பலியிடுகிற அந்த நாள் இல்லையா தங்குங்களே, இது அறுத்து பலியிட அந்த நாள் இல்லையா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் பலா, ஆமா யா ரசூலுல்லாஹ் என்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஐயு ஷஹ்ரின் ஹாதா, இதோ இந்த மாதம், என்ன மாதம் என்று கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய மாதம் என்று தெரியும். ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் ஹஜ் செய்வார்கள் என்றும் தெரியும். ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹஜ் செய்தோம் என்றும் தெரியும். இருந்தாலும் இறை தூதர் கேட்கிறார்களே, புதிய செய்தியோ புதிய தகவலோ என்பதற்காக சஹாபிய சமூகம் அமைதி காக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து, அலைஸ துல் ஹிஜ்ஜா, இது ஹஜ்ஜுடைய மாதம் இல்லையா தோழர்களே என்று கேட்டார்கள். பலா, ஆமா யா ரசூலுல்லாஹ், ஹஜ்ஜுடைய மாதம் தானே அப்படி என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியோடு முடித்துக் கொள்ளவில்லை, இரண்டு கேள்வியோடு முடித்துக் கொள்ளவில்லை. சிந்தனையை இறை தூதர் ஒரு பக்கமாக திசை திருப்புகிறார்கள். மனங்களிலே ஆழமான மறுமையில் மனிதனை பாதிக்குகிற, தான் கொண்டு போகிற இபாதத்துக்களை இழந்து விடுகிற மிக பிரதானமான ஒரு பாவத்தை பற்றி அந்த இடத்தில் இறை தூதர் உள்ளத்துக்குள் பதிவு செய்ய போகிறார்கள். மூன்றாவது கேள்வி, ஐயு பலதின் ஹாதா, இந்த நகரம் என்ன நகரம், இது என்ன ஊரப்பா இந்த ஊர் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். புதிய தகவலோ புதிய செய்தியோ இறை தூதர் புதிதாக ஏதாவது சொல்ல போகிறார்களோ அப்படி என்று இருந்தார்கள். அப்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் தான் அறிவார்கள் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபிய சமூகத்தை பார்த்து கேட்டார்கள், அலைஸ பிபல்தத்தில் ஹராம், இது சங்கை மிக்க மக்கமா நகரம் இல்லையா அப்படி என்று கேட்டார்கள். மறக்குமா சகோதர சகோதரிகளே, அந்த மக்காவை விட்டு ஓடி போனவர்கள், மக்காவிலே இருந்து அழுது கொண்டு போனவர்கள், பிறந்த மண்ணை விட்டு இறைவனுக்காக இறை தூதருக்காக ஹிஜ்ரத் செய்தவர்கள், பிறந்த மண் மறந்து போகுமா, வாழ்ந்த மண் மறந்து போகுமா, பெற்ற மண் மறந்து போகுமா? ஒரு காலமும் மறக்காது. இறை தூதர் புதுப்பிக்கிறார்கள், கேட்கிறார்கள், இது என்ன ஊரப்பா, இது என்ன நகரம் அப்பா? அப்போது சஹாபாக்கள் அத்துணை பேரும் அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் ஏதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ புதிய செய்தியோ புதிய தகவலோ வரப்போகிறதோ அப்படி என்று சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே பதிலையும் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த புனிதமான நாள், அந்த புனிதமான மாதம், அந்த புனிதமான இடம், இதை விடவும் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த நாளோ சிறந்த இடமோ சிறந்த மாதமோ இல்லை என்று சொல்லுகிற அந்த உயர்ந்த இடத்தில் வைத்து அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன என்ன செய்தி தெரியுமா? தோழர்களே, தொழுகையை விடாதீர்கள், நோன்பை விடாதீர்கள், ஜக்காத்தை விடாதீர்கள், ஹஜ்ஜை விடாதீர்கள், குர்ஆன் ஓதுவதை விடாதீர்கள். இப்படி என்றா சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? எதை சொன்னார்கள் சகோதர சகோதரிகளே? எதை சொன்னார்கள்? நானும் நீங்களும் அலட்சியமாக இருக்கிற, நானும் நீங்களும் கணக்கெடுக்காமல் இருக்கிற, என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் எவ்வளவோ என்னாலும் உங்களாலும் பாதிக்கப்பட்ட மனிதர்களை மதிக்காமல் இருக்கிற மிக பிரதானமான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வருகிறார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும், உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய பொருளாதாரங்களும் அலைக்கும் ஹராம். ஒரு மனிதனுடைய இரத்தமும்
ஒரு மனிதனுடைய பொருளாதாரமும் உங்கள் மீது ஹராம் ஆகும். எப்படி தெரியுமா? எப்படி இந்த நாள், எப்படி இந்த மாதம், எப்படி இந்த சங்கையான இந்த இடம் சிறந்ததோ கண்ணியமானதோ, அதை விடவும் ஒரு மனிதனுடைய மானமும் ஒரு மனிதனுடைய இரத்தமும் ஒரு மனிதனுடைய சொத்தும் அதை விடவும் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையிலே வைத்து சத்திய சஹாபாக்களுக்கு அநியாயம் செய்ய விருப்பம் இல்லாத, அடித்தாலும் வாங்கி கொண்டு வருகிற, இறை தூதர் சொன்னால் மாத்திரம் யுத்தத்தில் போய் கலந்து கொள்ளுகிற, அவ்வளவு உயிரை கொடுக்க தியாகம் செய்த, ஒரு சின்ன தவறு செய்தாலும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, உயர் ஜாதியோ கீழ் ஜாதியோ எதையும் பார்க்காமல் மண்ணில் புரண்டாவது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த மனிதனுடைய மனதும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக துடித்து திரிந்த அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய சொத்துக்களும் புனிதமானது என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதை நம்ம எப்பயாவது யோசித்தது உண்டா? நாம் செய்த அநியாயம் நம்முடைய தூக்கத்தை பறித்தது உண்டா? நாம் செய்த அநியாயம் இன்னும் ஒரு நபரை தேடி போய் அழுது எப்படியாவது அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துடித்த வரலாறுகள் உண்டா? எப்படியாவது அவரிடத்தில் பல தடவைகள் முயற்சிகள் செய்து நீங்கள் மன்னிக்காவிட்டால் இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான், நான் தொழுதும் வேலை கிடையாது, லைலத்துல் கத்ரை அடைந்தும் வேலை கிடையாது, என்னுடைய நெத்திகள் எல்லாம் காய்த்து காய்த்து சுஜூது செய்த அடையாளங்கள் இருந்தும் வேலை கிடையாது, ஹஜ்ஜுக்கு போனாலோ கோடி கணக்கில் கொடுத்தாலோ என்ன இபாதத் செய்தாலோ நீங்கள் மாத்திரம் மன்னிக்கவில்லை என்றால், என்னால் பாதிக்கப்பட்ட நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் என்னுடைய இபாதத் எல்லாம் மறுமையில் பாழாகி விடுமே, என்னுடைய இபாதத் எல்லாம் உங்களுக்கு தர வேண்டி வருமே, என்னுடைய இபாதத் எல்லாம் அழிந்து விடுமே, உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமக்க வேண்டி வருமே என்ற பயம் அநியாயம் செய்த மனிதர்களுடைய உள்ளத்தில் எப்பயாவது யாருடைய தூக்கத்தையாவது கெடுத்தது உண்டா? சகோதர சகோதரிகளே, இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர விபச்சாரம் செய்தவன் துடிக்கிறான், குடித்தவன் துடிக்கிறான், பாவம் செய்தவன் அழுகிறான், இறைவன் நிச்சயமாக மன்னிப்பான், சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆனால் இந்த பாவத்தை பொறுத்தமட்டில், எந்த பாவம்? இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம், இது சிறிதோ பெரிதோ, சின்னதோ பெரியதோ, இதை பொறுத்த மட்டில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, ஒரு மனிதன் சத்தியம் செய்து இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வானாக இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்குறான் என்றார்கள். அப்போது உயர்ந்த சஹாபாக்கள் உத்தம தூதரை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அது சிறிய விஷயமாக, அற்பமான விஷயமாக, லேசான விஷயமாக இருந்தாலுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உதாரணத்தை பாருங்களேன். உரா குச்சி இருக்கிறது, மிஸ்வாக் குச்சி இருக்கிறது, இதே போன்று ஒரு அற்பமான அளவு அநியாயம் செய்தாலும், அந்த அநியாயத்தில் சத்தியம் செய்திருந்தாலும் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான், சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்றால் எவ்வளவு பாரதூரமான செய்தி புரிகிறதா? லேசான செய்தியா? நாம் பேசிய வார்த்தைகள், நாம் காட்டிய குத்து வார்த்தைகள், நாம் செய்த சைக்கிளைகள், நாம் சிரித்த சிரிப்புகள், நாம் பேசிய வார்த்தைகள், மற்றவரிடத்தில் குத்தி பேசிய அந்த காரணங்கள் எத்தனை பேருடைய மனம், மானம், கண்ணியம், அந்தஸ்து, மதிப்பு அத்துணையையும் காலுக்கு கீழே மிரித்து வைத்து இன்றைக்கு நம்ம ஜாம் வாழ்றோம். அப்படித்தானே? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த ஒட்டுமொத்த அநியாயத்தையும் மூன்றாக இஸ்லாமிய சமூகம் பிரிக்கிறது. 3 அடிப்படையில் பார்க்கப்படும். ஒன்று, அநியாயம் என்பது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம், அதுதான் ஷிர்க். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். ஷிர்க் என்பது மிக பெரிய ஒரு அநியாயமாகும். அந்த அநியாயத்தையும், அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயத்தையும் அல்லாஹ்விடத்தில், யா ரப், இவ்வளவு காலமும் தெரிந்தோ தெரியாமலோ உனக்கு இணை வைத்தேன், உன்னுடைய கட்டளைக்கு முரணாக நடந்தேன், நீ வணங்க கூடாது என்றதையெல்லாம் வணங்கினேன், யா அல்லாஹ் இப்போது புரிந்து கொண்டேன், தவறு செய்ய மாட்டேன்,
இணை வைக்க மாட்டேன், யா ரப் என்னை மன்னித்து விடு என்று இறைவனுக்கு நாம் செய்த அநியாயத்துக்கு பகரமாக தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக சந்தேகமே இல்லை என்னையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். மன்னித்து தான் இருக்கிறான். நானும் நீங்களும் அப்படித்தானே தோழர்களை இருந்தோம். நானும் நீங்களும் எங்கே இருந்தோம்? மார்க்கத்தில் சரியாக இருந்தோமா? குர்ஆனில் சரியாக இருந்தோமா? சுன்னாவில் சரியாக இருந்தோமா? தர்காக்களிலே இருந்தோம், கத்தங்களிலும் கந்தூரிகளிலும் இருந்தோம். அறிந்த காலமோ அறியாத காலமோ சிலை வணக்கங்களில் சிக்குண்டிருந்தோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கவில்லையா? மன்னிக்கவில்லையா? மன்னித்தனுடைய வெளிப்பாடு இந்த இடத்தில் இறைவன் என்னையும் உங்களையும் கொண்டு வந்து குர்ஆனையும் சுன்னாவையும் தந்து மன்னிப்பை தந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கவில்லையா? சகோதர சகோதரிகளே, பாதுகாத்தான். அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக தௌபா கேட்டால் மன்னிப்பான் என்பதில் எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. அடுத்தது, இந்த உலகத்தில் மனிதன் தனக்கு செய்து கொள்ளுகிற அநியாயம். பாவத்தை பார்க்கிறான், பாவம் செய்கிறான், சினிமாவை பார்க்கிறான், மியூசிக் கேட்கிறான், குடிக்கிறான், தன்னோடு சம்பந்தப்பட்ட தொழாத பாவத்தில் ஈடுபடுகிறான், நோன்பு பிடிக்காமல் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளில் அவனை அநியாயம் செய்து கொள்கிறான், உணர்கிறான் மறுமை ஒன்று இருக்கிறது, கபர் ஒன்று இருக்கிறது, தன்னும் தனியாக வாழ வேண்டி இருக்கிறது. ஒரு நாள் தாய் என்னை விட்டு இழந்ததை போல, தந்தையை விட்டு நான் இழந்ததை போல, நண்பர்கள் என்னை விட்டு இழந்து மண்ணறையில் வாழ்வதை போல நானும் மரணிக்க வேண்டுமே, மறுமையில் எழுப்பப்படணுமே என்று அஞ்சுகிறான், பயப்படுகிறான், அல்லாஹுவை நாடுகிறான். இத்துணை காலமும் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, யா ரப் நிறைய பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், தொழாமல் இருந்து விட்டேன் யா அல்லாஹ், சினிமா பார்த்து விட்டேன் யா அல்லாஹ், சிகரெட் குடித்து விட்டேன் யா அல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், எவ்வளவோ அநியாயங்கள் எனக்கு நானே செய்து விட்டேன் யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் என்னை யார் மன்னிப்பார் ரப்பு, நீ மன்னித்து விடு, நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறான். இதற்கு பிறகு நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று துடிக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. அடுத்த பாவம், அடுத்த அநியாயம், அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது அல்ல சகோதர சகோதரிகளே, அடியானுக்கும் சம்பந்தப்பட்டது. இந்த பூமியில் நானும் நீங்களும், அடியானும் உறவும், நண்பர்களும், அறிந்தவர்களும் அறியாதவர்களும், அது இஸ்லாமியனாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், நாஸ்திகனாக இருந்தாலும், பௌத்தனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அடியானோடு சம்பந்தப்பட்ட பாவத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டு ஹஜ்ஜுக்கு போய் தஹஜ்ஜத் தொழுதோ, கியாமுல் லைல் தொழுதோ, நோன்பு பிடித்து அல்லது லைலத்துல் கதரை அடைந்து அந்த இரவிலே நின்று அல்லாஹ் கிட்ட விடிய சுஜூதுல இருந்து இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ் கிட்ட இன்னொரு அடியானுக்கு செய்த அநியாயத்தை மன்னித்திடு என்று கேட்டால் 1000 லைலத்துல் கதரை இந்த உலகத்தில் அடைந்தாலும், 1000 முறை அல் குர்ஆனை நீங்கள் ஓதி முடித்தாலும், 1000 நோன்புகளை நோட்டாலும், பல்லாயிரக்கணக்கான ஹஜ்ஜுகளை செய்தாலும், 1000 தடவைகள் உம்ரா செய்தாலும் அல்லாஹ் இந்த பாவத்தை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். சகோதர சகோதரிகளே, லேசான பாவம் அல்ல. சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொள்கிறோம். ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு செய்கின்ற பாவம் என்பது அதுதான் இருக்கிற பாவத்திலே மிகப்பெரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அந்த அடியானுக்கு செய்த அநியாயம் மறுமையிலும் தண்டனை கிடைக்கும். அந்த அநியாயத்துக்கு இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும். அடியானுக்கு செய்த அநியாயத்துக்கு மறுமையிலும் தண்டனை கிடைக்கும், இந்த உலகத்திலும் தண்டனை கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபிய சமூகத்தையும் பார்த்து சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரியிலே 2449வது செய்தி, மன் கானத் லஹு மத்லிமத்துன் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் ஷைஇன், யாராவது இன்னும் ஒரு அடியானோடு தொடர்பட்ட மானம் சம்பந்தமான
கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அநியாயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அதை தீர்த்து கொள்ளட்டும். கபுல அல்லா யகுன தீனாருன் வலா திர்ஹமுன், தீனாரோ திர்ஹமோ பயனளிக்காத மறுமையை அவர் அடைவதற்கு முன்னர் இந்த உலகத்தில் ஒரு அடியானோடு தொடர்பட்ட மான ரீதியான, பொருள் ரீதியான, இடர் ரீதியான அத்துணை பாவத்தையும் இந்த உலகத்தில் அவர்களால் முடித்துக் கொள்ளட்டும். மறுமை என்பது எந்த தீனாரும் எந்த திர்ஹமும் பயனளிக்காத பயங்கரமான ஒரு நாள். ஏன் தெரியுமா? அந்த மறுமையுடைய நாளையில் இந்த உலகத்தில் மனிதனுக்குள் செய்து கொண்ட அநியாயத்துக்கு அவர்களாக தீர்ப்புகளையும் தீர்வுகளையும் தேடிக்கொள்ளாமல் மறுமையில் வந்தால் அவர்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு எடுத்து கொடுக்கப்படுகிற மிக பயங்கரமான ஒரு நாள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால் லேசான பாவமா இது? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? புகாரியில 2442வது செய்தி, அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன். அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்கிற போது ஒரு உடம்பை ஒத்தவர். கண்ணுக்கு ஒரு வலி வந்தால் காலிலும் தாக்கும், கல்விலும் தாக்கும், கையிலும் தாக்கும், காதுக்கும் வலியை கொடுக்கும். இதே போலதான் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு அவன் செய்கிற அநியாயம், அவன் படுகிற பாடு, அவன் துடிக்கிற துடி, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அவன் அநியாயத்தில் விழுகிற போது அவனை காப்பாற்றுவான், அவனை காட்டிக் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எந்த ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுடைய தேவையை நிறைவேற்றுகிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி கொடுத்த அடியானுடைய தேவையை படைத்த ரப்புல் ஆலமீன், தேவையற்ற ரப்புல் ஆலமீன் நிறைவு செய்து கொடுக்கிறான். யார் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்கி வைக்கிறானோ அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் அந்த முஸ்லிமுடைய கவலைகளையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி விடுகிறான். மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு அடியானுடைய மானம், ஒரு அடியானுடைய குறை யார் இந்த உலகத்தில் மறைக்கிறார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் மறைத்தவனுடைய குறையை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா மறைப்பான். இன்றைக்கு தான் வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குதே, ஒருவன் எப்படா தவறு செய்வான் என்று காத்துக்கிட்டு இருக்கிற காலமே. மற்றவண்ட மானத்தையும் மரியாதையையும் எப்படா புடுங்கலாம், எப்படா கீழே விழுத்தாட்டலாம், எப்படா அந்த குடும்பத்தில் ஒரு குதர்க்கமான பிரச்சனையை உண்டாக்கலாம், நல்லா வாழ்ற கணவனையும் மனைவியையும் எப்படா பிரிக்கலாம், எப்படா ஃபித்னாவை உண்டாக்கலாம், இவனுக்கு இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் ஊர்ல எப்படிடா கிழிச்சு எறியலாம் என்று துடிக்கிற காலமே இந்த காலம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் நானும் நீங்களும் செய்த பாவங்களை எல்லாம் கணக்கிட்டு தாய் தந்தை ஊர் உறவு சமூகம் தேசம் அத்துணை மக்களும் இருக்குகிற மறுமையுடைய நாளையில் ஒரு ஊசி விழுந்தாலும் கேட்குகிற அப்படிப்பட்ட அந்த ஒரு மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் நம்முடைய குறைகள் எல்லாம் எடுத்து காட்டினால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால இந்த உலகத்தில் இன்னும் ஒரு மனிதனுடைய மானமும் அநியாயம்தான், மரியாதையும் அநியாயம்தான் போர்க்கப்படுமாக இருந்தால் மறந்துவிடக் கூடாது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துல் யூனுஸ் 44வது வசனம், இன்னல்லாஹ லா யظ்லிமுன் நாஸ ஷைஆ, அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மனிதர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். படைத்தவனே அநியாயம் செய்ய மாட்டான் என்றால் படைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு என்ன அடிப்படையில் அநியாயம் செய்வதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான் சொல்லுங்கள். படைத்த நானே அநியாயம் செய்ய மாட்டேன் என்று படைத்தவன் சொல்லுகிற போது படைக்கப்பட்ட அடியார்களுக்குள் 2 பேர்களும் செய்கிற அநியாயம் எப்படி சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தஆலா பொறுத்துக் கொள்வான். வமா ரப்புக பிதல்லாமின் லில் அபீத், அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல உம்முடைய ரப்பு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அநியாயம் செய்தால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பு அந்த மனிதனுக்கு கிடைக்காது. வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை நேசிக்க மாட்டான். சூரத்துல் ஆல இம்ரான் 57வது வசனம். அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால் தௌபா கிடையாது.
அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால் ஹிதாயத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால் ஆரோக்கியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால் இந்த உலகத்தின் வாழ்வும் நாசம், மறுமையுடைய வாழ்வும் நாசம். சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடையாது என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. சூரத்துல் மாஇதா 51வது வசனம், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேரான பாதையில் காட்ட மாட்டான். அநியாயம் செய்கிற மனுஷனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான், இஸ்லாத்தை கொடுக்க மாட்டான், ஈமானை கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் அவனை முஸ்லிமாக பொருந்திக் கொள்ள மாட்டான். அவனுக்கு நல்ல வாழ்வு கிடைக்காது, நாசம்தான் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த உலகத்தில் ஹிதாயத்து இல்லை என்றால் இந்த உலக வாழ்வும் நாசம். இந்த உலகத்தில் ஹிதாயத்து இல்லை என்றால் மறுமையுடைய வாழ்வும் நாசம். சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அநியாயத்தின் ஊடாக படைத்த ரப்புடைய பாசத்தையும் படைத்த ரப்பை வணங்குகிற அந்த ஒரு பாக்கியத்தையும் இழந்து இந்த உலகத்தில் நிற்க வேண்டிய மிக ஒரு உயர்ந்த பாவம் இந்த பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஒரு அடியானுக்கு நானும் நீங்களும் அநியாயம் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துல் அன்ஆம் 21வது வசனம், இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அவர்களுக்கு வெற்றி கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை என்றால் உலகமும் நாசம், மறுமையும் நாசம். அநியாயம் செய்கிற உறவுகளே, மற்றவர்களுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்க துடிக்கிற உறவுகளே, மற்றவர்களை கசைக்கு வாழுகிற உறவுகளே, மற்றவர்களுடைய அநியாயத்தில் சந்தோஷம் பெறுகிற உறவுகளே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய இந்த ஹிதாயத்தும் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது என்றால் என்ன கிடைக்கும்? தோல்விதான் கிடைக்கும். உலகமும் நாசம், மறுமையும் நாசம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற போது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅலமு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் எல்லாம் செய்கின்ற அநியாயங்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு பராமுகமாக இருக்கிறான் என்று யாருமே நினைத்துக் கொள்ளாதீர்கள். நான் எவ்வளவோ அநியாயம் செஞ்சேன், எத்தனையோ பேருக்கு பொல்லு போட்டேன், எத்தனையோ பேருடைய மானத்தை நான் போக்கினேன், எத்தனையோ குடும்பத்தில் குந்தகத்தை உண்டாக்கினேன், எத்தனையோ நட்புக்குள்ள பிரிவை உண்டாக்கினேன், எத்தனையோ பேர் சாப்பிடுற சாப்பாட்டில் மண்ணை போட்டேன், எத்தனையோ பேருக்கு அநியாயம் இழைத்து விட்டு நான் நல்லா இருக்கிறேன், நல்லா உடுக்குறேன், வாகனம் வைத்திருக்கிறேன், வீடு வாசலோடு வாழ்கிறேன், பிள்ளைகள் நல்லா படிக்கிறார்கள், மனைவி நல்லா இருக்கிறாள். நினைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் உங்களை எல்லாம் பார்த்து கொண்டு பராமுகமாக இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னமா யுஅഖிருகும் லியௌமின், அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு நாளுக்காக உங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், அந்த நாள் பார்வைகள் எல்லாம் பிதுங்கி நிற்கிற நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நாளுக்காகத்தான் நீங்கள் அநியாயம் செய்ய 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 எல்லாத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறீர்களா? அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? உங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுச்சான்னு நினைக்கிறீங்களா? அடியானிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அந்த நியாயத்துக்கு இறைவன் ஒரு காலமும் அந்த அநியாயத்துக்கு நியாயம் தர மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரி 4686வது செய்தி, இன்னல்லாஹ லயும்லி ஸாலிம், அநியாயம் செய்தவனை அல்லாஹ் தஆலா ஒரே அடியாக பிடிக்க மாட்டான். சொல்லுவாங்களே, மனித நீதி அன்று கொள்ளும், தெய்வ நீதி நின்று கொள்ளும் அப்படின்பாங்க. நம்ம அநியாயம் செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா அநியாயக்காரனை ஒரு காலமும் உடனடியாக பிடிக்க மாட்டான். ஹத்தா இதா அகதஹு லம் யுஃப்லிதுஹு, அல்லாஹ் பிடிப்பான் ஒரு பிடி, அதிலே இருந்து அவனால் தப்ப முடியாது. எத்தனையோ அநியாயக்காரர்கள் இந்த மண்ணுக்கு மேலே அநியாயம் இழைத்தவர்கள், காலால் உதைத்தவர்கள், கால் இல்லாமல் நொண்டித்திருக்கிறார்கள். கண்ணால் இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்கள் குருடர்களாக வாழ்கிறார்கள். கல்வால் இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொத்துக்களோடும் சுகங்களோடும் வாழ்ந்தவர்கள் நடுத்தரவிலே இருக்கிறார்கள். எந்த குடும்பமும் மானமும் மரியாதையும் என்று தன்னுடைய குடும்பம் உயர்ந்தது என்று இந்த மண்ணுக்கு மேலே மமதையோடு வாழ்ந்து கொண்டு மற்றவனுக்கு அநியாயம் செய்தார்களோ அல்லாஹ் அந்த குடும்பத்தை இன்றைக்கு நடு ரோட்டிலே அவர்களுக்குள்ளுடைய வீட்டுக்குள் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ரோட்டுக்குள் கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு நாளுக்காக அதை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் பிடிப்பான், அந்த பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது, யாருமே தப்ப முடியாத மிக பயங்கரமான ஒரு நாள் தான் அந்த நாள்.
கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சாதாரணமான ஒரு எச்சரிக்கையா அடிக்கடி கேட்ட விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் அவர்களை அனுப்புகிற போது கூட கவர்னருக்கு சொன்ன புத்திமதி, யா முஆத், முஆதே கவர்னராக போறீங்க, கவனமாக போங்க. கவர்னராக போகிறீர்கள், கவனமாக போங்க. இத்தகி தஅவத்துல் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்க. நாங்க ரசூலுல்லாஹ், உங்களால என்னால யாராலையாவது ஒரு மனிதன் ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டு யா அல்லாஹ் அநியாயம் செய்யறானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயமா பேசுறானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயமா படுதூறு சொல்றானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயமா நான் செஞ்ச தொழில்ல மண்ணை போட்டானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயமா காட்டி கொடுத்தானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நல்லா சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சு நம்ப வச்சு வியாபாரம் என்ற சல்லியெல்லாம் எடுத்து அநியாயம் பண்ணினானே, யா அல்லாஹ் அவனை விட்டுடாத என்று உங்களால் பாதிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வானாக இருந்தால் அந்த பிரார்த்தனைக்கு கூலி என்ன தெரியுமா? அந்த பதுவா ஒரு பறவையாக, ஒரு மேகமாக அல்லாஹ்விடத்தில் செல்லும். அல்லாஹ்விடத்தில் சொன்ன போது அல்லாஹ் அதை பார்த்து சொல்வான், என் கண்ணியத்தின் மீது ஆணையாக உனக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. சாதாரண விஷயமா சகோதர சகோதரிகளே? சாதாரண சின்ன அநியாயமா? பெரிய அநியாயமும் நரகத்தை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு தந்துவிடும், சுவர்க்கத்தை ஹராமாக்கிவிடும். எத்தனை பேருக்கு பொல்லு போட்டுருக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு குவைத்தில இருந்து பிள்ளைய விட்டு மனைவியை விட்டு வீடு வாசலை இழந்து வாப்பாட உம்மாட ஜனாசாவுக்கு போக முடியாம ஊர்ல கடன் கொடுக்கணும் என்று ஓடி வந்து ஒரு தொழிலை செஞ்சு சாப்பிடாம குடிக்காம யாரோ கொடுக்கிற சாப்பாட்டை எங்கேயோ ஒரு ஹட்டுல போயிருந்துட்டு எங்கேயோ ஒரு முகையமுல போயிருந்துட்டு ஒரு அரபிக்காரன் கொடுக்கிற சாப்பாட்டுக்காக போனில் இருந்து கொண்டு ஒரு சாப்பாட்டை கொடுத்து வாங்கினா 2 தீனார் 3 தீனார் போயிடும் என்பதற்காக அதை சேர்த்து என்ற குடும்பம் நல்லா வாழணும் என்று சேர்த்து வைத்த எத்தனையோ பொருளாதாரத்தை எல்லாம் நண்பர்கள் என்ற போர்வையில், உதவி செய்கிறோம் என்ற போர்வையில், தொழில் செய்கிறோம் என்ற போர்வையில் அநியாயம் செய்துவிட்டு நீங்களும் உங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் நிம்மதியாக வாழ்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் பிடிப்பான். அந்த பிடி இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி சாதாரணமான பிடி அல்ல. அந்த பிடி யாராலையும் தப்ப முடியாத பயங்கரமான பிடி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு காபிரான ஒரு மனிதன் ஆட்சி செய்கிறான், இந்த உலகத்தில் ஒரு நல்ல முஸ்லிமான மனிதன் ஆட்சி செய்கிறான். ஆனால் முஸ்லிமான மனிதன் செய்கிற ஆட்சியில் அநீதி மக்களுக்கு நடக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இந்த முஸ்லிமுடைய பக்கம் இருக்காது. ஒரு காபிரான ஒரு மனிதன் ஆட்சி செய்கிறான், நியாயமாக இருக்கிறான், அநியாயம் செய்யாம இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி அந்த காபிரான மனிதனுடைய ஆட்சியின் பக்கமே இருக்கும் என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால், அல்லாஹ் நீதியாளன், நமக்கு நம்மட ரப்புன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, எல்லாருக்கும் உடைய ரப்பு அவன்தான். நம்மட ரசூல் என்று நினைக்கிறோம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் தான் ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் அதிபதியே. எங்கட ரப்பு மட்டும் இல்லைங்க, காபிர்களையும் படைத்தவன், இந்துக்களையும் படைத்தவன், பௌத்தர்களையும் படைத்தவன், நாஸ்திகர்களையும் படைத்தவன், நோயை கொடுப்பவன், உயிரை கொடுப்பவன், சொத்தை கொடுப்பவன், ஆட்சியை கொடுப்பவன், ஆட்சியை எடுப்பவன், சந்ததியை கொடுப்பவன், சந்ததியை பறிப்பவன், எல்லாருக்கும் அவன்தான். சகோதர சகோதரிகளே, அவனுடைய நீதியும் நியாயமும் நிச்சயமாக உண்மையானதாக இருக்கும், சத்தியமானதாக இருக்கும். அநியாயத்தை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும், அது எந்த அடிப்படையில் அநியாயமாக இருந்தாலும் சரி. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா தட்டுவதே கிடையாது. அதிலே ஒன்று அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர, ஒரு நோம்பாளி நோன்பு திறக்கிற நேரம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் தட்ட மாட்டான். நல்ல இமாமுன் ஆதில், நீதியான நியாயமான அநியாயம் செய்யாத நல்ல ஆட்சியாளன் அல்லாஹ் கிட்ட கேட்கிற பிரார்த்தனை அல்லாஹ் ஒரு காலமும் தட்ட மாட்டான். தஅவத்துல் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் யாராக இருக்கட்டும்,
அவன் எந்த மதமாக இருக்கட்டும், எந்த குணமாக இருக்கட்டும், எந்த குலமாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், உங்களால் ஒருவன் அநியாயம் இழைக்கப்பட்டால் கடவுளே, யா அல்லாஹ், சாமியே, சங்கதியே என்று அவன் அழைத்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை தட்டும், தங்கு தடையில்லாமல் போய் சேரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலேயும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு அந்த அநியாயத்துடைய பாவம் வரும் என்று நான் சும்மா சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னர் நடந்த ஒரு வரலாற்று செய்தி. புகாரியிலே 755வது செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபா பிரதேசத்துக்கு கவர்னராக நியமித்திருந்தார். அங்குள்ள மக்கள் எல்லாம் இந்த சஅத் இப்னு ஆமிர் சரியாக ஆட்சி செய்கிறார் அல்ல என்ற குற்றச்சாட்டு, சரியாக தொழுகை நடத்துகிறார் அல்ல என்ற குற்றச்சாட்டு அப்படியே வருகிற போது அந்த நேரத்தில் உடனடியாக சஅத் இப்னு ஆமிரை நிப்பாட்டி விட்டு அம்மாரை தூக்கி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியாளராக கவர்னராக நியமித்திருந்தார்கள். சஅத் இப்னு ஆமிரை உமர் கூப்பிடுறாங்க விசாரிக்கிறதுக்காக. உமர்களுடைய ஆட்சினா சாதாரண ஆட்சி அது. நீதி நியாயம் அநியாயம் நடக்கிறதுக்கு இடமில்லாத ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியில கவர்னராக இருந்த மனிதரை வாங்க விசாரணை செய்யணும். வாரார். என்ன நீங்க மக்களுக்கு தொழுகை நடத்துற விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்துற மாதிரி நடத்தலையாமே கேட்கிறாங்க. கவர்னர் கலீஃபாவை பார்த்து, இல்லையே, நான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுகை நடத்தினார்களோ அப்படித்தானங்க நான் நடத்துறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவுடைய ஆரம்ப 2 ரக்காத்திலும் கொஞ்சம் பெரிய சூறாக்களை ஓதுவார்கள், பின்னால் உள்ள 2 ரக்காத்தை கொஞ்சமாக சுருக்கி தொழுவார்கள், அப்படித்தானே நானும் தொழுகை நடத்தினேன். ஓ அப்படியா? உமர் கேட்டுட்டாங்க. நான் அப்படித்தான் உங்களை நினைச்சேன், சுப்ஹானல்லாஹ், நான் அப்படித்தானப்போ உங்களை நினைச்சிருந்தேன், நீங்களும் அப்படித்தான் நடந்துட்டீங்க, போங்க. உமர் உடல்ல ஆட்சி கொஞ்சம் பேரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க சஅத் இப்னு ஆமிர் நீங்க போங்க, ரைட் கூஃபாக்கு போங்க, கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கூஃபாக்கு போங்க. கூஃபாவுல போய் சஅத் இப்னு ஆமிரை பத்தி ஒவ்வொரு மஸ்ஜிதாக புகார் எடுத்துட்டு வாங்க, அவர் என்ன செஞ்சாரு என்ற ஃபீட்பேக் எடுத்துட்டு வாங்க. போறாங்க கூஃபாவுக்கு, ஒவ்வொரு பள்ளியா போறாங்க. ஒவ்வொரு பள்ளியில போய் எப்படி சஅத் இப்னு ஆமிர் நல்லவரா, அவர் ஆட்சி எப்படி, தொழுகை எப்படி, நீதி நியாயம் எப்படி எப்படி ஆட்சி செய்தார் ஃபீட்பேக் கேட்கிறாங்க. எல்லா மக்களும் நல்லவரு நல்லவரு நல்லவரு, எல்லாருமே நல்லம் நல்லம்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வார நேரத்தில் அங்க இருக்கிற மஸ்ஜித் லிபனி அபஸ் என்று சொல்லுகிற கோத்திரத்துக்கு சொந்தமான அந்த இடத்துல உள்ள ஒரு பள்ளிக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதர் எழும்புகிறார், உசாமத் இப்னு கதாதா. அந்த இடத்துல எழும்பி அவர் சொல்றார், நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், நீங்கெல்லாம் வந்து சஅத் இப்னு ஆமிரை பத்தி கேட்குறீங்களே, அதனால நான் சொல்றேன். அப்படித்தானே? நம்ம யாரையும் காட்டி கொடுக்க கூடாது நீயத்தோட இருக்கிற சந்தர்ப்பம் வந்தா போட்டு கொடுக்குறேன். நம்ம அப்படித்தானேங்க, நான் மாஷா அல்லாஹ் யாரையும் காட்டி கொடுக்குறோம் கேட்டதுக்காக சொல்றேன்னு. இவரும் அதே மாதிரி எழும்பி நீங்கெல்லாம் வந்து கேட்குறீங்களே, அதனால உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எழும்பினாரு. எழும்பினோன்னு சொன்னாரு, சஅத் இப்னு ஆமிரை பொறுத்தமட்டில் நீதியாக பங்கு வைப்பது கிடையாது, சரியாக ஆட்சி செய்வது கிடையாது, அவர் அநியாயம் பண்ணுகிறார் அப்படின்னு ஃபீட்பேக் புகார் பண்றாங்க. அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் கிட்ட கையேந்துறாங்க. யா அல்லாஹ், இதோ இருக்கிற இந்த உசாமத் இப்னு கதாதா ஒரு பகட்டுத்தனத்துக்காகவும் ஒரு பெருமைத்தனத்துக்காகவும் மக்கள் எல்லாம் அவரை மிஞ்சோணும் என்பதற்காகவும் என்னை பத்தி அநியாயமான முறையில இந்த மக்கள் மன்றத்தில் நியாயம் இல்லாம அநியாயமாக என்னை பத்தி பேசியிருந்தா, யா அல்லாஹ் அவர் ஆயுளை நீட்டி வைப்பாயாக, யா அல்லாஹ் அவருக்கு வறுமையை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் அவருக்கு இழிவை கொடுத்துடு, யா அல்லாஹ். பாதிக்கப்பட்ட மனிதர் பதறி போய் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு, என்ன யா அல்லாஹ், நீண்ட நாள் உலகத்தில் வாழணும், செத்துடப்படாது. ஒரு மனுஷன் செத்துட்டாண்டா சோதனை முடிஞ்சிடுங்க. அவன் உலகத்துல பார்த்துட்டு இருக்க மற்றவனுக்கு செய்த அநியாயத்தை பார்த்து பார்த்து துடிக்க துடிக்க சாவுறது இருக்குதே, அதுதாங்க வலி நிறைஞ்சது. அந்த வலி அது தாங்க முடியாதது. நம்ம ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சிருப்போம்,
நம்மளோட புள்ள வீட்டுக்குள்ள துடியா துடிக்கும். மனசு சொல்லும், நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை தாரானோன்னு நினைக்கும். அப்படிதான் மனசு துடிக்கும். அல்லாஹ் அப்படிதான். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயம் இழைக்கப்பட்ட சஅதுடைய பிரார்த்தனையை அர் ரஹ்மான் ஏற்றுக்கொள்கிறார். மிச்ச நாள் போகுது. இந்த உலகத்துல உசாமத்து இப்னு கதாதா மிச்ச நாள் வாழ்றாரு. எந்த அளவுக்கு வாழ்ந்தார் தெரியுமா? சரியான வறுமை. ஒரு மனுஷன் வறுமையில வாழ்வது கொடுமையிலும் கொடுமை. அவ்வளவு வறுமை. அவரை இந்த புருவம் இப்படியே கண்ணை மறைச்சிடும். அவ்வளவுக்கு வயசாளி. புருவம் கண்ணை மறைச்சிடும். இப்படித்தான் தூக்கி பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். சரியான வறுமை. வயசு மிச்சம் போயிட்டு, கண் பார்வையும் போயிட்டு, வீதியால வருவாரு. கண் பார்வை தெரியாம வார பெண்கள் எல்லாம் மோதுவாரு. பெண்கள் எல்லாம் அவங்கள தள்ளி விட்டு போட்டு போவாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், ஏன் இப்படி இருக்கிறீங்களே, என்ன காரணம் கேட்டாங்க. சொன்னாரு, அன்று உசாமா, அன்றைக்கு நான் சஅதை பத்தி அநியாயமாக நியாயம் இல்லாமல் புகார் செய்தேன், போட்டு கொடுத்தேன். அன்று எனக்கு எதிராக சஅது பிரார்த்தனை செய்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பிரார்த்தனையுடைய பிரதிபலனை நான் இன்று அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றார் உசாமத் இப்னு கதாதா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மனித நீதி அன்று கொள்ளும், தெய்வ நீதி நின்று கொள்ளும். மறந்துவிடக்கூடாது. அதனால நம்ம யாருக்கெல்லாம் அநியாயம் செய்கிறோமோ, நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கக்குள்ள தலைமட்டில ஒரு புக் எடுங்கம்மா, ஒரு பெண் எடுங்க. நம்மளோட சின்ன காலத்துல, படிக்கிற காலத்துல, நம்மளோட குடும்பத்துல, நம்ம வாழ்ந்த இடத்துல, நம்மளோட நண்பர்கிட்ட, நம்மளோட வாப்பாக்கு, நம்மளோட உம்மாக்கு, நம்மளோட பொண்டாட்டிக்கு, நம்மளோட பிள்ளைக்கு, நம்மளோட மனைவிக்கு, நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு, நம்மளோட பார்ட்னருக்கு, நம்மளோட தொழில் செய்தவருக்கு, நம்மளை நம்பி வந்தவருக்கு நாம் செய்த துரோகங்கள், அநியாயங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாள்ல ஒன்றா யோசிங்க. வார அநியாயத்தை எல்லாம் மார்க் பண்ணுங்க. இந்த உலகமும் மறுமையும் உங்களுக்கு ஜொலிக்க வேண்டும் என்றால், மறுமையில் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிற தொழுகைகளையும், குர்ஆன்களையும், திக்ருகளையும், உம்ராக்களையும், ஹஜ்ஜுக்களையும், இபாதத்துக்களையும் இறைவனுடைய சன்னிதானத்தில் அருளோடு பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதனாக சுவர்க்கத்துக்கு போகணும் என்றால், உலகத்தில் உள்ள அநியாயம் இழைக்கப்பட்ட விஷயங்களை உலகத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள். உலகத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள். மறுமையில போய் பார்க்கலாம் என்று நினைக்காதங்க. மறுமை என்பது லஞ்சம் கொடுக்கிற நீதிமன்றம் அல்ல. மறுமை என்பது யாரையும் வைத்து யாரும் வக்கீலாக பேசுகிற ஒரு இடம் அல்ல. அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதியாளனுடைய நீதிக்காக நிற்கிற அந்த நாள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த பூமியில பங்குரோத்காரன் என்றா யார் தெரியுமா கேட்டாங்களே ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் என்னப்பா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? யார்கிட்ட தீனாரும் திர்கமும் இந்த உலக இன்பமும் வாழ்க்கையும் இல்லையோ அவன்தான் பங்குரோத்துக்காரன் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் மின் உம்மத்தி என்ற சமூகத்திலே இருந்து யஅதி யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளையில் வருவான், பிஸ்ஸலாத்தின், தொழுதிருப்பான், 5 நேரம் தொழுதிருப்பான், முன்பின் சுன்னத்து தொழுதிருப்பான், தஹஜ்ஜத் தொழுதிருப்பான், கியாமுல் லைல் தொழுதிருப்பான், வித்ர் தொழுதிருப்பான், துஹா தொழுதிருப்பான். எல்லா தொழுகையையும் தொழுத நிலைமையில என்னுடைய சமூகத்திலே இருந்து என்னுடைய உம்மத்தில் ஒரு நபர் வருவார், பிஸ்ஸலாத்தின் வசியாமின், சுன்னத்தான நோன்பு, ஃபர்லான நோன்பு, எல்லா நோன்புகளையும் நோற்ற நிலைமையில் மறுமையில் அவன் வருவான். வஸகாத்தின், கணக்கு பார்த்து வருஷம் நகைக்கு வேற, வீடு வாசல் சொத்து சுகங்கள், கொடுக்க வேண்டியது கொடுக்க கூடாதது எல்லாத்தையும் கவனமாக மறுமையில ஜக்காத்து கொடுக்கலண்டா இது உருவமாக்கப்பட்டு கொம்பு வைக்கப்பட்ட ஒட்டகமாக ஆடாக என்ன வந்து குத்தும் என்ற பயத்தோடு கணக்கு பார்த்து அல்லாஹ்வுக்காக பயந்து ஜக்காத்தை கொடுத்த நிலைமையில ஜக்காத்து கொடுத்தவ வருவா. இப்படிப்பட்ட நேரத்துல நிறைய நன்மை, தொழுக, இபாதத்து, நோன்பு, ஹஜ்ஜி எல்லா இபாதத்தோடையும் இருப்பாரு. அந்த நேரத்தில் ஒரு மனுஷர் வருவாரு, இவன் என்ன கொலை செஞ்சாண்டு வரமாட்டாரு,
இவன் என்ன குத்தினான் என்று வரமாட்டாரு. எப்படி வருவார் தெரியுமா? ஒயாத்தி, ஒரு மனிதர் வருவார், அது சந்தமஹாதா, யா அல்லாஹ் நான் உலகத்தில் இருக்கக்குள்ள அநியாயமா அநியாயமா ஏசினாயா அல்லாஹ், திட்டினாயா அல்லாஹ், நான் செய்யாததுக்கு இவன் தான் என்ன போட்டு ஏசினாயா அல்லாஹ் அப்படின்னு மறுமையில ஒரு மனிதன் வருவான். உங்களோட மனைவி வருவான், நான் செய்யாத தப்புக்கு, நான் பேசாத பேச்சுக்கு அநியாயமா என் மாப்புள்ள திட்டினாயா அல்லாஹ், ஏசினாயா அல்லாஹ். உங்களோட மாப்புள்ள வருவாரு, யா அல்லாஹ் இவளுக்கு எவ்வளவோ ஆசையா பாசமா நான் எவ்வளவோ செஞ்சேன், எனக்கு இப்படி ஏசினால் யா அல்லாஹ், திட்டினால் யா அல்லாஹ். மறுமையில வருவாரு. எல்லாரும் நம்மளால் பாதிக்கப்பட்டவர்கள். சின்ன வார்த்தை ஏச்சி என்பது பெருசா? எத்தனை பேருக்கு ஏசிரிப்போம், அநியாயமா ஏசிரிப்போமே. நம்ம சொன்னதாக இன்னொருவர் சொன்ன உடனே நம்பி நீ சொல்லித்தான் இருப்பாயிடா அப்படின்னு போன் போட்டு ஏசினோமே. அவன் பதில் சொல்றதுக்கு இடையில கட் பண்ணினோமே. உன் பதில் தேவையில்ல, நீ நன்றி கத்த வந்தா, உனக்கு நான் எத்தனையோ தடவை பார்த்துட்டோம் என்று அவன் சொல்லாதத இவன் சொன்ன போது அவன் சொல்லித்தான் இருப்பான் என்று நம்பி திட்டினோமே. அந்த திட்டினால மறுமையில நமக்கு முன்னால வந்து நிற்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் வருவான், யா அல்லாஹ் இதோ இருக்கிறானே இந்த மனிதன், அடிச்சாயா அல்லாஹ், என்னை அவமானப்படுத்தினாயா அல்லாஹ், என்ற பொருள்ல இருந்து 1 ரூபாயை திண்டா 2 ரூபாயை திண்டா ஏமாத்தினா, இவ்வளவு அநியாயத்தை செய்திருக்கிறான், என்ற ரத்தத்தை ஓட்டினாயா அல்லாஹ், கொலை செஞ்சாயா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் செஞ்ச படுபாவியா அல்லாஹ். இப்ப நோம்போட தர்மத்தோட ஜகாத்தோட இபாதத்தோட இருக்கிறாயா அல்லாஹ், நான் அவனால பாதிக்கப்பட்டவன். அல்லாஹ்ட நீதிமன்றத்தில் பேசுவார். எந்த நீதிமன்றம்? அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். உலகத்தின் நீதிமன்றங்கள் அல்ல. உலக நீதி நாளைக்கு தலைப்பு, நான் அதை பேசுறேன். நாளைக்கு உலக நீதியை பேசுறேன். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அந்த நேரத்தில் அஹ்கமுல் ஹாக்கிமீன் والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. இந்த உலகத்துல நம்ம வாழ்ற காலத்துல நம்மளால அநியாயம் இழைக்கப்பட்டவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிமன்றத்தில் வந்து நிற்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதியால அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டானோ அவ்வளவுக்கு நம்மளோட தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார். அது உங்களோட மனைவியா இருக்கட்டும், உங்களோட மாப்பிள்ளையா இருக்கட்டும், உங்களோட வாப்பா இருக்கட்டும், உங்களோட உம்மாவா இருக்கட்டும், உங்களோட உறவா இருக்கட்டும், ஊரானா இருக்கட்டும், ஊரான் இல்லாம இருக்கட்டும், வேலை செஞ்ச கம்பெனியில ஒருவனா இருக்கட்டும், ஒரு இந்து நண்பனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நம்மளோட தொழுகையும் ஜக்காத்தும் பங்கு வைக்கப்படுகிற பயங்கரமான நாள் தான் அந்த நாள். அதை பயந்துக்கங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நாளை மறுமையில ஆயிஷா நாயகி ஒரு தடவை புகாரியில 3195வது செய்தி. அந்த நேரத்தில் 2 பேரு, அதுல ஒன்று அன் அபி சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழரும், இன்னொரு மனிதனுக்கு காணி ரீதியான ஒரு பிரச்சனை. அந்த நேரத்தில் ஆயிஷா நாய்கிட்ட வந்து முறப்பட்டு பேசிட்டு இருக்கிற நேரம் ஆயிஷா நாய் கேட்குறாங்க, என்னன்னு? இல்லை காணி பிரச்சனை அப்படின்னு. ஆயிஷா நாய் சொன்னாங்க, இங்க பாருங்க அப்பா, விட்டுடுங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய காணியை அநியாயமாக பேஜஸ் கணக்கில் அல்ல, சென்ட் கணக்கில் அல்ல, ஒரு ஜான் நம்மெல்லாம் வாப்பா மௌத்தாயின உடனே தங்கச்சிக்கு, தாத்தாக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு, எனக்கு, உனக்குண்டு வராசத்தை படிக்காம அநியாயமான முறையில காணிகளை கூட்டி நல்லதை கெடுத்து அநியாயம் செய்கிற அந்த உறவுகளே ஒரு ஜான் பூமி, ஒரு சின்ன துண்டு. அல்லாஹ் இப்படி அநியாயமாக எடுத்த மனிதனை நாளை மறுமையில இந்த பூமியை அல்லாஹ் தஆலா ஒரு வளையமாக சுத்தி உலகத்தில நீ ஒரு ஜான் துண்டை எடுத்தியா அல்லாஹ் கழுத்தில் போட்டு விடுவான். என்ன யோசிச்சு பாருங்க, பக்கத்து விட்டு காணியில எவ்வளவு தூரம் நம்ம தாப்பைக்குள்ள வந்திருக்கு.
ரோட்டுட காணி எவ்வளவு தூரம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. வீட்டுல உள்ள பாத்ரூம் தண்ணியை ரோட்டுல விடுறான். சுபஹானல்லாஹ். பக்கத்து வீட்டுக்கு முன்னால கொண்டு போய் நம்மட குப்பையை வைக்கிறான். ஏன் உண்ட குப்பை உனக்கு நாருமா? அப்ப மத்த வீட்டுக்கு முன்னால உண்ட குப்பை மணக்குமா? என்ன மனசுங்க? மத்தவண்ட வீட்டுக்கு முன்னால குப்பை, மத்தவண்ட வீட்டுக்கு முன்னால ஒண்ட பாத்ரூம் தண்ணி, நீ குளிச்ச தராவ தண்ணி, நீ துப்பிய தண்ணி, பொதுமக்கள் போற ரோட்டுல போக்குள்ள ஒரு மனுஷன் நல்ல ஷேட்டோட சாரத்தோட போற நேரம் அந்த ஊட்டு தண்ணி அவன் உடுப்புல பட்டு, சி யா அல்லாஹ் என்ன மோசம் இவன், அநியாயக்காரன், நீயே பார்த்துக்கண்டா பதுவாவே. எப்படி வாழ்றோம் நம்ம நாட்டுல? யோசிச்சு பாருங்க. அநியாயம், அநியாயம். பொது சொத்தா? எத்தனை பேர் பொதுவா ஓடுற காணையில தண்ட டாய்லெட் தண்ணியை விட்டுருக்கிறான். அநியாயம் மறுமையில நமக்கு எதிராக வந்து சேரும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நாளையர்கள் மற்றவன் பொருளாதாரத்தை திண்டவன். அல் குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிற போது அவனுடைய வயிற்றுக்குள்ள நெருப்பு தான் இருக்குன்னு. எத்தனை பேர் பொருளாதாரத்தை அநியாயமா திண்டு. எனவே இப்படி அநியாயங்கள் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் பக்கத்து வீடு என்று யோசிச்சு பார்த்தா மறுமையில நம்மளால பாதிக்கப்பட்ட மனுஷன் வந்தா சுப்ஹானல்லாஹ், உலகத்துல அல்லாஹ் நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு தண்டனையை தந்தா நிலைமை என்னவாகும்? அதனால இந்த ரமலானில லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்கு முன்னர், தஹஜ்ஜத் தொழுவதற்கு முன்னர், நோன்பு நோக்கிறதுக்கு முன்னர் ஒரு பேனையும் ஒரு கொப்பியையும் எடுங்க, ஒரு புக் எடுங்க. நம்மளால பாதிக்கப்பட்டவர், அநியாயம் இழைக்கப்பட்டவர் யார் என்று தேடுங்க, போன் பண்ணுங்க. அதுக்குண்டு நீங்க டிக்கெட்டை போட்டுட்டு போய் அவர வாசப்படியில கிடந்து காலடியில விழுந்துதான் மன்னிப்பு கேட்கணுமாக இருந்தாலும் மன்னிப்பை இந்த உலகத்தில் எடுக்காம விட்டுடாதுங்க. அதுக்கு நீங்க 200 கேடி அல்ல 2500 கேடி போனாலும் இந்த உலகம் உங்களுக்கு நஷ்டம் போல தெரியும், மறுமை லாபமாக வந்துடும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள் இப்படிப்பட்ட பிற மனிதனுக்கு செய்கிற அநியாயத்தை நானும் நீங்களும் பயந்து கொண்டு இந்த உலகத்தில் அதற்குரிய விஷயங்களை தீர்த்து பாதிக்கப்பட்ட மனுஷனத்தில் பரிகாரம் தேடி நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.